மக்களவைத் தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் தென் மாநிலங்கள் தண்டிக்கப்பட்டால் புரட்சி வெடிக்கும் என தெலுங்கானா மாநில முதல்வர் ரேவந்த் ரெட்டி எச்சரித்துள்ளார். ஹைதராபாத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தொகுதி மறுசீரமைப்பு மூலம் பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் தொகுதிகளை அதிகரித்து நிரந்தர அதிகாரத்தை பெற பாஜக முயல்வதாக குற்றம் சாட்டினார். தென் மாநிலங்களின் தொகுதி குறையாது என்றே அமித்ஷா கூறுவதாகவும், எத்தனை தொகுதிகள் அதிகரிக்கப்படும் என்று அவர் கூறவில்லை எனவும் குறிப்பிட்டார். தற்போதுள்ள விகிதாச்சாரப்படி தொகுதிகள் அதிகரிக்கப்பட வேண்டும் என்ற ரேவந்த் ரெட்டி, வெற்றிகரமாக மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியதற்காக தென் மாநிலங்கள் தண்டிக்கப்பட்டால் புரட்சி வெடிக்கும் என எச்சரித்தார். தெற்கில் தாங்கள் காலூன்றாததால் தென் மாநிலங்களை அரசியல் மற்றும் நிதி ரீதியாக பலவீனப்படுத்த பாஜக சதி செய்வதாகவும் அதனை தடுக்க வேண்டும் எனவும் ரேவந்த் ரெட்டி தெரிவித்துள்ளார். 70 வயதான முதியவருக்கு அடிவயிற்று குருதி குழாய் வீக்கத்திற்கு அறுவை சிகிச்சை செய்து மதுரை மீனாட்சி மிஷன் மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர். கடும் வயிற்று வலியால் அனுமதிக்கப்பட்ட முதியவருக்கு உயிருக்கு ஆபத்தான அடிவயிற்று குருதி குழாய் வீக்க நோய் இருப்பது கண்டறியப்பட்டது. 7.2 சென்டிமீட்டர் அளவுடன் இருந்த அலர்ஜி கட்டியை அகற்ற அறுவை சிகிச்சை மேற்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அதன்படி EVAR செயல்முறையில் சிறிய துளையிட்டு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. இது வெற்றிகரமாக அமைந்தது என்றும் தற்போது முதியவரின் உடல்நிலை சீராக இருப்பதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்தனர். அன்யூரிசம் இனிமேலும் வீங்காம ரத்த ஓட்டம் அந்த அன்யூரிசம்குள்ள போகாம தடுக்கிறதுக்கு ரொம்ப ரீசெண்ட் டெக்னிக் which is called as percutaneous endovascular aortic aneurysm repair. இதோட அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்னா, ஒன்று, மயக்க மருந்து அவசியம் கிடையாது. 2, தொடையிலையும் சின்னதாக மரத்து போகிற ஊசி மட்டும் கொடுத்து அந்த ஸ்டென்ட்ஸை கொண்டு போய் டிப்ளாய் பண்ணிடுவோம். 2வது அட்வான்டேஜ், இதை ஸ்பெஷல் டிவைசஸ் மூலமாக க்ளோஸ் பண்ணிடுறதுனால பேஷண்ட் இமீடியட்டாக 12 மணி நேரத்தில் இறங்கி நடக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த பேஷண்ட்டை நாங்கள் 2வது நாள், அதான் ஆப்ரேஷன் முடிச்சு அடுத்த நாளே நடக்க வச்சாச்சு. 3வது நாள் வீட்டுக்கு அமிச்சாச்சு. மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் பிரபலமான வீடியோ கால் செயலி ஸ்கைப் வரும் மே மாதத்துடன் மூடு விழா காண உள்ளதாக கூறப்படுகிறது. 2003ஆம் ஆண்டு வாய்ஸ் கால் செயலியாக அறிமுகம் செய்யப்பட்ட ஸ்கைப்பை 2011ஆம் ஆண்டு மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் கையகப்படுத்தியது. வீடியோ கால் செயலியாக பரிணமித்த ஸ்கைப் மக்கள் மத்தியில் பிரபலமடைந்தது. ஜூம் உள்ளிட்ட செயலிகளின் வருகையால் ஸ்கைப்பின் முக்கியத்துவம் குறையத் தொடங்கியது. இந்நிலையில் ஸ்கைப் செயலியை நிரந்தரமாக மூட மைக்ரோசாஃப்ட் முடிவெடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பரிவாகன இணையதளம் முடங்கியிருப்பதால் மோட்டார் வாகன புகை சோதனை சான்று பெறுவதில் தொடர்ந்து சிக்கல் நீடித்து வருகிறது. மாநிலம் விட்டு மாநிலம் செல்லக்கூடிய வாகனங்களுக்கு மோட்டார் வாகன புகை சோதனை கட்டாயமாக உள்ளது. அதேபோல RTO தொடர்பான பணிகளுக்கும் இச்சோதனை கட்டாயம். இந்நிலையில் கடந்த 6 நாட்களாக பரிவாகன இணையதளம் முடங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் வாகன புகை சோதனை சான்று பெறுவதில் சிக்கல் நீடிக்கிறது. அதேபோல் தமிழ்நாடு முழுவதும் நாள் ஒன்றுக்கு 15,000 வாகனங்கள் FC பெற வேண்டிய நிலையில் தற்பொழுது இந்த சர்வர் பழுது காரணமாக வெறும் 2,000 வாகனங்கள் மட்டுமே முறையாக FC பெறப்படுகிறது. RTO அலுவலகங்களிலும் பல்வேறு பணிகள் முடங்கியுள்ளன. சிலை கடத்தல் தொடர்பான கோப்புகள் மாயமான வழக்கில் ஒருவரையும் கண்டுபிடிக்க முடியவில்லை என தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் பதில் அளித்துள்ளது. தமிழகத்தில் சிலை கடத்தல் தொடர்பான கோப்புகள் மாயமான விவகாரத்தில் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இன்று நடந்த இந்த வழக்கு விசாரணையின் போது சிலை கடத்தல் பிரிவில் இருந்த காவல்துறை அதிகாரிகள் பணியிட மாற்றம் பெற்று சென்று விட்டதால் இதுவரை யாரையும் அடையாளம் காண முடியவில்லை என தமிழ்நாடு அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் பதிலளித்தனர். இருதரப்பு வாதங்களையும் கேட்டுக்கொண்ட நீதிபதிகள் சிலை கடத்தல் கோப்புகள் மாயமான விவகாரத்தில் பதியப்பட்ட 11 வழக்கையும் ஒரு மூத்த IPS அதிகாரி மேற்பார்வையில் விசாரணை நடத்த வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது. மேலும் அதன் அறிக்கையை ஏப்ரல் முதல் வாரத்தில் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என கூறி வழக்கை ஒத்திவைத்தனர். வங்கதேசத்தில் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவிற்கு எதிராக போராட்டத்தை முன்னெடுத்த மாணவர் அமைப்பு புதிய அரசியல் கட்சியை தொடங்கியுள்ளது. இந்த கட்சிக்கு தேசிய குடிமக்கள் கட்சி என பெயரிடப்பட்டுள்ளது. இதனையொட்டி அந்நாட்டு தலைநகர் டாக்காவில் அக்கட்சியின் சார்பில் தொடக்க விழா பேரணி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பேசிய தேசிய மக்கள் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் நஹீத் இஸ்லாம், வங்கதேசத்தில் இனி இந்தியா ஆதரவு மற்றும் பாகிஸ்தான் ஆதரவு அரசியலுக்கு இடமில்லை என தெரிவித்தார். அதேவேளையில் இந்த நிகழ்ச்சியில் வங்கதேசத்திற்கான வாட்டிகன் தூதரும் பாகிஸ்தான் தூதரகத்தின் அரசியல் ஆலோசகரும் பங்கேற்றனர்.
வங்கதேசத்தில் ஷேக் ஹசீனா அரசுக்கு எதிராக நடைபெற்ற மாபெரும் போராட்டம் கலவரமாக மாறிய நிலையில் ஹசீனா அந்நாட்டிலிருந்து வெளியேறி இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ளார். நாடு முழுவதும் இந்த ஆண்டு மத்திய அரசு சார்பில் மேலும் 10,000 மக்கள் மருந்தகங்கள் திறக்கப்பட உள்ளன. ஏற்கனவே 15,000க்கும் மேற்பட்ட மக்கள் மருந்தகங்கள் செயல்பட்டு வருவதாகவும் அவற்றின் விற்பனை 1,750 கோடி ரூபாயை தாண்டிவிட்டதாகவும் மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் அமைப்பின் தலைமைச் செயல் அதிகாரி ரவி தாஹிஜ் தெரிவித்துள்ளார். இந்த மக்கள் மருந்தகங்களால் பொதுமக்களுக்கு 30,000 கோடி ரூபாய் அளவிற்கு செலவு மிச்சப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் விற்பனை 2,000 கோடி ரூபாயாக உயர வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் முதல்வர் மருந்தகங்கள் அண்மையில் செயல்பாட்டுக்கு வந்தது நினைவிருக்கலாம். சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி பேரூராட்சி கூட்டத்தில் திமுக கவுன்சிலர்கள் ஒருவர் மீது ஒருவர் தண்ணீர் பாட்டில்களை வீசி தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மாதாந்திர கவுன்சிலர் கூட்டம் பேரூராட்சித் தலைவர் கவிதா தலைமையில் நடைபெற்றுள்ளது. கூட்டத்தில் கலந்து கொண்ட திமுக கவுன்சிலர்கள் செந்தில் மற்றும் கலியவரதராஜ் ஆகிய இருவரும் அவர்களது வார்டுகளில் பணிகள் புறக்கணிக்கப்படுவதாக கூறி கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஒரு கட்டத்தில் இருவரும் தண்ணீர் பாட்டில்களை வீசி தாக்கிக் கொண்டனர். இதனிடையே பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர் தங்கதுரை கவுன்சிலர் செந்திலின் சட்டையை பிடித்து இழுத்ததாக கூறி மற்ற கவுன்சிலர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து பேரூராட்சி செயலாளர் சசிகலாவிடம் கேட்டபோது கூட்டத்தில் தங்கள் பகுதிக்கு தேவையான நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என கேட்டபோது வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் சிறிது நேரத்தில் சமாதானம் செய்ததால் பிரச்சினை ஒன்றும் இல்லை எனவும் தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டம் நல்லவநாயக்கன்பட்டியில் அந்தோணியார் ஆலய திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியை 5,000க்கும் மேற்பட்டோர் கண்டு ரசித்தனர். விமரிசையாக நடைபெற்ற ஜல்லிக்கட்டில் 785 காளைகளும் 294 வீரர்களும் களம் கண்டனர். இதில் மாடுபிடி வீரர்கள் 18 பேர், பார்வையாளர்கள் 21 பேர், மாட்டின் உரிமையாளர்கள் 15 மற்றும் விழா கமிட்டியைச் சேர்ந்த ஒருவர் உட்பட 55 பேர் காயமடைந்தனர். இதில் 14 பேர் மேல் சிகிச்சைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். மதுரை எஸ்ஆர்எம் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர். எஸ்ஆர்எம் பொறியியல் கல்லூரியின் 8 துறைகளைச் சேர்ந்த மாணவர்களின் படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டன. வினாடி வினா, வாய்மொழி விளக்க காட்சி உள்ளிட்ட போட்டிகளும் நடைபெற்றன. அறிவியல் கண்காட்சியில் பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பரிசுப் பொருட்கள், சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தால் வேலைவாய்ப்புகள் குறையப் போவதில்லை, மாறாக புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்று லிங்க்டின் இந்திய பிரிவின் மூத்த இயக்குநர் ருச்சி ஆனந்த் தெரிவித்துள்ளார். மேலும் ஏஐ என்பது ஒரு கருவிதான், அதை எப்படி பயன்படுத்தப் போகிறோம் என்பதே முக்கியம். ஏஐ வருகையால் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகி வருகிறது, அதற்கேற்ற திறன்களை உருவாக்கிக் கொள்வது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சவுதி அரேபியாவில் புனித ரமலான் மாதம் இன்று தொடங்குவதாக மெக்கா மற்றும் மெதினாவின் நிர்வாகம் அறிவித்துள்ளது. அந்நாட்டில் புனித பிறை தெரிந்ததை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதனையடுத்து இஸ்லாமியர்கள் தங்கள் ரமலான் நோன்பை தொடங்கியுள்ளனர். இதனிடையே ஜம்மு காஷ்மீரின் தலைமை ஹாஜி நசர் உல் இஸ்லாமும் டெல்லி ஜமா மசூதியையும் இந்தியாவில் பிறை தெரியவில்லை என்றும், எனவே ரமலான் மாதம் நாளை தொடங்கும் எனவும் தெரிவித்துள்ளனர். காசா போர் நிறுத்தத்தின் 2ஆம் கட்டம் தொடர்பாக இஸ்ரேல் ஹமாஸ் இடையே பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளதாக எகிப்து அரசின் தகவல் சேவையகம் கூறியுள்ளது. தங்கள் நாட்டு தலைநகரான கெய்ரோவில் ஹமாஸ் பிரதிநிதிகளோடு இஸ்ரேல், கத்தார், அமெரிக்கா ஆகிய நாடுகளின் அதிகாரிகள் தீவிர பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக அந்த சேவையகம் தெரிவித்துள்ளது. காசா போர் நிறுத்தத்தின் 2ஆம் கட்டத்தில் ஹமாஸ் வசம் உயிருடன் உள்ள அனைத்து பிணை கைதிகளையும் விடுவிப்பது குறித்தும் காசாவிலிருந்து இஸ்ரேல் ராணுவம் வெளியேறுவது குறித்தும் ஆலோசிக்கப்படும் என ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதேவேளையில் காசாவிற்கு வழங்கப்படும் மனிதாபிமான உதவிகளை அதிகரிப்பது குறித்தும் ஆலோசிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் பாடசாலையில் நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலில் மதகுரு உள்ளிட்ட 6 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். வடகிழக்கு பாகிஸ்தானின் அகோரா கட்ட பகுதியில் உள்ள இஸ்லாமிய பாடசாலையில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் தற்கொலைப்படை தாக்குதல் நிகழ்த்தியுள்ளார்.
இந்த தாக்குதலில் மௌலானா ஹமீத் உல் ஹக் என்ற மதகுருவும் அங்கு வழிபாட்டிற்காக வந்திருந்த 6 பேரும் கொல்லப்பட்டுள்ளனர். கொல்லப்பட்ட மதகுருவான மௌலானா ஹமீத் உல் ஹக் தலிபான் அமைப்பின் தந்தையாக கருதப்படும் மறைந்த மௌலானா சமி உல் ஹக்கின் மகன் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த தாக்குதலில் 18 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள பாகிஸ்தான் பிரதமர் ஷெரீப் மௌலானா ஹமீத் உல் ஹக்கின் மரணத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலுக்கு இதுவரை எந்த இயக்கமும் பொறுப்பேற்கவில்லை. ஆப்பிள் நிறுவனத்தின் மீது அமெரிக்க நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஆப்பிள் நிறுவனம் 2023ஆம் ஆண்டில் ஆப்பிள் வாட்ச் சீரீஸ் 9, SC, அல்ட்ரா 2 ஆகிய ஸ்மார்ட் வாட்ச்களை கார்பன் நடுநிலை அடிப்படையில் உருவாக்கியதாக அறிமுகப்படுத்தியது. ஆனால் ஆப்பிளின் இந்த கூற்று உண்மையற்றது என்றும் இந்த ஸ்மார்ட் வாட்ச்கள் கார்பன் நடுநிலையில் உருவாக்கப்படவில்லை என்றும் மனுதாரர்கள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்கா மற்றும் கனடா மக்கள் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாத தயாரிப்புகளை வாங்க விரும்புகின்றனர். ஆப்பிள் தனது ஸ்மார்ட் வாட்ச்கள் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் தயாரிக்கப்பட்டதாக கூறியதன் காரணமாகவே அவற்றை இவ்வளவு தொகை கொடுத்து வாங்கினோம். ஆப்பிள் இந்த கூற்றை முன்வைக்காவிட்டால் இவற்றை வாங்கியிருக்க மாட்டோம் என்று அந்த மனுவில் அவர்கள் தெரிவித்துள்ளனர். கட்சிக்கும் கட்சியின் கொள்கைக்கும் எதிராக செயல்படுகிறவர்கள் உடனடியாக கட்சியிலிருந்து நீக்கப்படுவார்கள் என்று அசாம் மாநில காங்கிரஸ் பிரிவினருக்கு ராகுல் காந்தி எச்சரிக்கை விடுத்துள்ளார். அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலுக்கு தயார்படுத்திக் கொள்வது தொடர்பாக டெல்லியில் உள்ள தலைமையகத்தில் அசாம் காங்கிரசாரை ராகுல் காந்தி சந்தித்தார். அசாமில் கௌரவ் குகாய்க்கு முக்கிய பொறுப்பு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அப்படியான முடிவுகள் எதுவும் எடுக்கப்படவில்லை. அசாமில் மாநில கட்சிகளுடன் கூட்டணி அமைப்பது தொடர்பாக மாநில காங்கிரஸ் தலைமையின் பரிந்துரையின்படியே முடிவெடுக்கப்படும் என்று உறுதி அளிக்கப்பட்டுள்ளது. ஹிமந்த பிஸ்வா சர்மா தலைமையிலான பாஜக அரசின் ஊழல்களை அம்பலப்படுத்தி ஆட்சி மாற்றத்திற்கு வழிவகுப்பதில் காங்கிரசார் அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி நடப்பு நிதியாண்டின் 2வது காலாண்டுடன் ஒப்பிடுகையில் சற்று அதிகரித்துள்ளது தேசிய புள்ளியியல் அலுவலகத்தின் புள்ளி விவரங்களின் மூலம் தெரியவந்துள்ளது. நாட்டின் பொருளாதார வளர்ச்சி நடப்பு நிதியாண்டின் 3வது காலாண்டில் 6.2% உள்ளதாக தேசிய புள்ளியியல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இதுவே முந்தைய 2வது காலாண்டில் பொருளாதார வளர்ச்சி 7 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு 5.6% குறைந்திருந்தது. உற்பத்தி மற்றும் சுரங்கத்துறையின் மோசமான செயல்பாடுகள் காரணமாக பொருளாதாரம் கடந்த நிதியாண்டின் 3வது காலாண்டுடன் ஒப்பிடுகையில் குறைந்திருப்பதாக தேசிய புள்ளியியல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. பாஸ்போர்ட்டுக்கு விண்ணப்பிப்பவர்களுக்கு பிறப்பு சான்றை கட்டாயமாக்கும் வகையில் மத்திய அரசு விதிகளில் திருத்தம் செய்துள்ளது. அதன்படி 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 1ஆம் தேதியோ அல்லது அதன் பிறகு பிறந்தவர்களோ பாஸ்போர்ட்டுக்காக விண்ணப்பித்தால் பிறந்த தேதிக்கான சான்றாக பிறப்பு சான்று மட்டுமே சமர்ப்பிக்க முடியும். அரசிதழில் இது தொடர்பான அறிவிப்பு வெளியானதும் இந்த விதி அமலுக்கு வர உள்ளது. பிராண்ட் லோகோ விதிகளை மீறியதாக அமேசான் நிறுவனத்துக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் 340 கோடி ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. பிவர்லி ஹில்ஸ் போலோ கிளப் போன்ற லோகோவை அமேசான் தனது தயாரிப்புகளில் பயன்படுத்தி அதை குறைந்த விலையில் விற்பனை செய்ததாக 2020ஆம் ஆண்டு நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இவ்வழக்கை விசாரித்த டெல்லி உயர்நீதிமன்றம் அமேசான் நிறுவனம் திட்டமிட்டே தனது தயாரிப்பின் லோகோவை பெவர்லி ஹில்ஸ் போலோ கிளப் பிராண்டின் லோகோ போல் உருவாக்கி இருக்கிறது என்று நீதிமன்றம் கூறியது. இதற்கு இழப்பீடாக பெவர்லி ஹில்ஸ் போலோ கிளப்புக்கு அமேசான் 340 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டில் இந்திய நிறுவனங்கள் 9.4 விழுக்காடு அளவிற்கு சம்பள உயர்வை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக EY ஃபியூச்சர் ஆஃப் பே நிறுவனத்தின் ஆய்வுகள் கூறுகின்றன. 2024ஆம் ஆண்டில் நிறுவனங்கள் சராசரியாக வழங்கிய 9.6 விழுக்காடு ஊதிய உயர்வை விட இது குறைவாக இருக்கும் என கூறப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்த ஊழியர் வெளியேற்ற விகிதம் 2023ஆம் ஆண்டில் 18.3 விழுக்காடாக இருந்த நிலையில் 2024ஆம் ஆண்டில் 17.5 விழுக்காடாக குறைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் வர்த்தகம் விரிவடைந்து வருவது, நுகர்வோர் செலவினங்கள் அதிகரிப்பு போன்ற காரணங்களால் 2025ஆம் ஆண்டில் ஆன்லைன் வர்த்தகத் துறையில் அதிகளவாக 10.5 விழுக்காடு ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்தியாவில் சென்ற ஜனவரி மாதத்தில் இதுவரை இல்லாத அளவாக 1699 கோடி UPI பரிவர்த்தனைகள் நடந்துள்ளதாக மத்திய நிதி அமைச்சகம் கூறியுள்ளது.
ஜனவரியில் யுபிஐ மூலம் செய்யப்பட்ட பரிவர்த்தனைகளின் மதிப்பு 23,48,000 கோடியாக பதிவாகியுள்ளதாக மத்திய நிதி அமைச்சகம் கூறியுள்ளது. இந்தியாவின் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளில் முக்கிய இடம் வகிக்கும் யுபிஐ பரிவர்த்தனைகள் சில்லறை வர்த்தகத்தில் 80% பங்களிப்பை வழங்கி வருவதாக மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. எளிமையாக பயன்படுத்தும் வகையில் வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களும் இதற்கான வாய்ப்பை வழங்குவதால் பல லட்சக்கணக்கானவர்களின் விருப்பத் தேர்வாக யுபிஐ உள்ளது. சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் நியூசிலாந்திற்கு எதிரான போட்டியில் இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மாவிற்கு ஓய்வளிக்கப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியா ஏற்கனவே அரையிறுதிக்கு தகுதி பெற்றுவிட்டதாலும் ரோஹித் சர்மா சிறிய அளவிலான தசைப்பிடிப்பு ஏற்பட்டதாலும் அவருக்கு ஓய்வளிக்கப்படலாம் என கூறப்படுகிறது. ரோஹித் சர்மாவிற்கு ஓய்வளிக்கப்படும் பட்சத்தில் ரிஷப் பண்ட் இந்திய அணியில் களமிறங்கலாம் எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதேவேளையில் ரோஹித் சர்மா நேற்று மாலை வழக்கம் போல பயிற்சியில் ஈடுபட்டார். இரண்டாயிரத்து 24-25 நிதியாண்டிற்கான தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியின் வட்டி விகிதம் 8.25 விழுக்காடாக தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியின் மத்திய நிர்வாகக் குழு இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இதற்கு மத்திய நிதியமைச்சகம் ஒப்புதல் அளித்த பின் சந்தாதாரர்களின் கணக்குகளில் வட்டித் தொகை சேர்ப்பிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக 2022-23 நிதியாண்டில் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதிக்கு 8.15 விழுக்காடு வட்டி வழங்கப்பட்டு வந்த நிலையில் 2023-24 நிதியாண்டில் 8.25 விழுக்காடாக உயர்த்தி அறிவிக்கப்பட்டது. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியில் 7 கோடி சந்தாதாரர்கள் உள்ளது கவனிக்கத்தக்கது. சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கு தொடர்பாக சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். மயிலாடுதுறையில் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை சார்பில் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு மூலம் காவல் அலுவலர்களுக்கான போக்சோ சட்டம், குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு குறித்த ஒருநாள் திறன் வளர்ப்பு பயிற்சி முகாம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியராக இருந்த மகாபாரதி, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் ஆகியோர் இதில் கலந்து கொண்டு அறிவுரைகளை வழங்கி பேசினர். மகாபாரதி பேசும்போது சீர்காழியில் கடந்த 24ஆம் தேதி அங்கன்வாடிக்கு சென்ற 3.5 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருந்தார். அவரது இந்த பேச்சுக்கு அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்தன. ஆட்சியரின் பேச்சை கண்டித்து ஆட்சியர் அலுவலகம் முற்றுகையிடப்படும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்தது. இந்த சூழலில் மகாபாரதியை காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றி தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. ஈரோடு மாநகராட்சி ஆணையராக இருக்கும் ஸ்ரீகாந்த் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். வேலை கிடைக்காததால் மாற்றுத்திறனாளி ஒருவர் சமூக வலைதளங்கள் மூலம் வருவாய் ஈட்ட முயன்று வருவது உருக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியைச் சேர்ந்த குட்டி மாரிமுத்து என்பவர் இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பதிவிட்டு வருவாய் ஈட்டுவதற்காக செல்போன் வாங்க கடைக்கு வந்தார். அப்போது தனக்கு எங்கும் வேலை கிடைக்காததால் சமூக வலைதளத்தின் துணையை நாடியதாக அவர் தெரிவித்தார். காண்போரை கண்கலங்க வைக்கும் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கட்சிக்கும் கட்சியின் கொள்கைகளுக்கும் எதிரான கருத்துக்களை வெளியிடக்கூடாது என்று காங்கிரஸ் தேசிய தலைமை கேரள காங்கிரஸ் பிரிவினருக்கு அறிவுறுத்தியுள்ளது. டெல்லியில் உள்ள தலைமையகத்தில் காங்கிரஸ் அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் கேரள காங்கிரஸ் முக்கியஸ்தர்களை சந்தித்தனர். கேரள காங்கிரஸ் தலைவர் கே. சுதாகரன், வி.டி. சதீஷன், தீபா தாஷ்முன்ஷி, திருவனந்தபுரம் எம்பி சசி தரூர், வயநாடு எம்பி பிரியங்கா காந்தி ஆகியோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். அண்மையில் கேரள இடது ஜனநாயக முன்னணி அரசை புகழும் விதமாக சசி தரூர் எழுதிய கட்டுரையும், காங்கிரஸ் கட்சி தொடர்பாக ஒரு பாட்காஸ்ட் நிகழ்ச்சியில் அவர் வெளிப்படுத்திய கருத்துக்களும் கேரள காங்கிரஸில் பெரும் சலசலப்புகளை ஏற்படுத்திய நிலையில் கேரள காங்கிரஸ் தலைவர்கள் சசி தரூரை விமர்சித்து வருகின்றனர். இதன் பின்னணியில் டெல்லியில் கேரள காங்கிரசாரை தேசிய தலைமை சந்தித்துள்ளது. இந்தியாவில் ஆபரண தங்கத்தின் விலை 4 மாதங்களில் சுமார் 9% அதிகரித்திருப்பதாக இந்திய தங்கம் மற்றும் நகை வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. இந்திய பங்குச்சந்தைகள் தொடர்ச்சியாக சரிவு கண்டு வரும் நிலையில் தங்கம் விலை மட்டும் இதுவரை இல்லாத உச்சத்தில் காணப்படுகிறது.
தேசிய பங்குச்சந்தையின் குறியீட்டு நிப்டி 18% சரிவு கண்டுள்ள நிலையில் தங்கம் விலை மட்டும் 9% அதிகரித்துள்ளது. கடந்த ஓராண்டில் மட்டும் தங்கம் விலை 23% மேல் அதிகரித்து பங்குச்சந்தைகளை விட அதிக லாபத்தை தந்துள்ளது. அமெரிக்க அதிபர் டிரம்பின் கூடுதல் வரி விதிப்பு திட்டங்கள் குறித்து கவலை அதிகரிக்கும் நிலையில் அமெரிக்க கடன் பத்திரங்களோடு சேர்ந்து தங்கம் விலையும் அதிகரித்து வருகிறது. தற்போது நிலவும் உலகளாவிய அரசியல் மற்றும் பொருளாதார நிச்சயமற்ற சூழல்கள் தங்கத்தை பாதுகாப்பான முதலீடாக தொடர வழிவகுப்பதாக இந்திய தங்கம் மற்றும் நகை வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அரசு கோட்சேயின் வெறுப்பு நிறைந்த செயல் திட்டத்தை முன்னெடுப்பதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் தளப்பதிவில் விமர்சித்திருக்கிறார். கோழிக்கோட்டில் உள்ள NIT எனப்படும் தேசிய தொழில்நுட்ப கழகத்தின் முதல்வராக பேராசிரியர் சைஜா ஆண்டவன் நியமிக்கப்பட்டுள்ளார். மகாத்மா காந்தியை கொலை செய்த நாதுராம் கோட்சேவை தளத்தில் புகழ்ந்ததால் சர்ச்சைக்குள்ளானவர் சைஜா. இவரை தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த கல்வி நிறுவனத்தின் முதல்வர் பதவியில் நியமித்திருப்பதை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்திய பார் கவுன்சில் மற்றும் வழக்கறிஞர்களின் எதிர்ப்பை அடுத்து சர்ச்சைக்குரிய வழக்கறிஞர்கள் சட்ட திருத்த மசோதா 2025 மத்திய சட்ட அமைச்சகம் திரும்பப் பெற்றுள்ளது. 1961 நிறைவேற்றப்பட்ட வழக்கறிஞர்கள் சட்டத்தின்படி இந்திய பார் கவுன்சில் அமைக்கப்பட்டது. மத்திய அரசு கொண்டு வந்த மசோதா பார் கவுன்சிலில் 3 வழக்கறிஞர்களை நியமிப்பதற்கும் வெளிநாட்டு வழக்கறிஞர்களை உறுப்பினர்களாக சேர்ப்பதை கண்காணிப்பதற்கும் வழக்கறிஞர்கள் போராட்டங்களுக்கு கட்டுப்பாடு விதிப்பதற்கும் மத்திய அரசுக்கு அதிகாரம் வழங்குகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து டெல்லியில் பணியாற்றும் வழக்கறிஞர்கள் கடந்த வாரம் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருந்தனர். ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரை செப்டம்பர் மாதத்தில் நடத்த ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் திட்டமிட்டுள்ளது. T20 வடிவில் நடைபெறவுள்ள இந்த தொடர் செப்டம்பர் 2ஆம் வாரத்தில் தொடங்கி 4ஆம் வாரம் வரை நடைபெறும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்திய கிரிக்கெட் வாரியமே இந்த தொடரை நடத்த உள்ளது. இருப்பினும் பாகிஸ்தான் அணி இந்தியாவிற்கு வர மறுப்பு தெரிவிக்கும் என்பதால் மொத்த தொடரையுமே இலங்கை அல்லது ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடத்த ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது. ஆசிய கோப்பை தொடரில் இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இலங்கை, வங்கதேசம் உள்ளிட்ட அணிகள் பங்கேற்க உள்ளன. அதேபோல ஐக்கிய அரபு அமீரகம், ஓமன் மற்றும் ஹாங்காங் உள்ளிட்ட அணிகளும் களமிறங்க உள்ளன. தமிழ்நாடு சுற்றுலாத்துறை சார்பில் ஒரு நாள் தஞ்சை சுற்றுலா அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. கிரேட் சோழா சர்க்கியூட் என்ற பெயரில் நாளை முதல் செயல்பாட்டுக்கு வரும் இந்த சுற்றுலா திட்டத்தின் கீழ் பயணிக்க தமிழகத்தின் எந்த பகுதியில் இருப்பவர்கள் வேண்டுமானாலும் முன்பதிவு செய்யலாம். 9412129765 என்ற எண்ணில் பதிவு செய்பவர்கள் சொந்த செலவில் தஞ்சை வர வேண்டும் எனவும் அங்கிருந்து அவர்கள் சொகுசு பேருந்தில் சுற்றுலா தலங்களுக்கு அழைத்துச் செல்லப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி தஞ்சை பெரிய கோயில், பழையாறை, உடையலூர், தாராசுரம், சோழர்மறை உள்ளிட்ட பகுதிகள் இந்த திட்டத்தில் சுற்றுலா பயணிகளுக்கு காண்பிக்கப்பட உள்ளது. காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 7 மணிக்கு நிறைவு பெறும் சுற்றுலாவுக்கு கட்டணமாக 1500 ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. மாநிலங்களுக்கான வரி வருவாய் பகிர்வை குறைத்தால் தமிழகத்திற்கு பெரும் பாதிப்பு ஏற்படும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் வரி வருவாயில் மாநிலங்களுக்கான பங்கை 41 விழுக்காட்டிலிருந்து 40 விழுக்காடாக குறைக்க வேண்டும் என 16வது நிதி ஆணையத்தை கேட்டுக்கொள்ள மத்திய அரசு முடிவு செய்திருப்பதாக வரும் செய்திகள் அதிர்ச்சியூட்டுவதாக ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இதனால் மாநிலங்களுக்கு வழங்கப்படும் நிதியின் அளவு 35,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக குறையும். மத்திய அரசுக்கு அதிகமான வரி செலுத்தும் மாநிலங்களில் தமிழகமும் உள்ளது. அதே நேரம் மத்திய அரசிடமிருந்து தமிழகத்திற்கு கிடைக்கும் தொகை மிகவும் குறைவு என குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசுக்கான வருமானம் மாநிலங்களில் இருந்துதான் கிடைப்பதால் அதை குறைக்கக்கூடாது என தெரிவித்துள்ள ராமதாஸ் மாநிலங்களுக்கான பங்கை 50 விழுக்காடாக உயர்த்த வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையிலேயே நாடாளுமன்ற தொகுதிகள் மறுவரையறை செய்யப்பட வேண்டும் என்று கர்நாடக முதல்வர் சித்தராமையா வலியுறுத்தியுள்ளார். தற்போதைய மக்கள் தொகையின் அடிப்படையில் தொகுதிகளின் எண்ணிக்கையை வரையறுப்பது தென் மாநிலங்களுக்கு பெரும் அநீதி இழைப்பதாகும் என்றும் அவர் கூறியுள்ளார். தற்போதைய மக்கள் தொகையின் அடிப்படையில் தொகுதி மறுவரையறை மேற்கொண்டால் அனைத்து தென் மாநிலங்களின் மக்களவை இடங்களும் குறையும், வட மாநிலங்களுக்கு அதிகரிக்கும். 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில்
தொகுதி மறுவரையறை செய்யும் நடைமுறை தொடர வேண்டும் அல்லது விகிதாச்சார அடிப்படையில் அனைத்து மாநிலங்களின் தொகுதி எண்ணிக்கையும் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று கூறியுள்ளார். தொகுதி மறுவரைக்கு பிறகு தென் மாநிலங்களின் ஒரு தொகுதி கூட குறைக்கப்படாது என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியிருப்பது நம்ப தகுந்தது அல்ல என்றும் சித்தராமையா கூறியுள்ளார். மத்திய பிரதேசத்தின் சிந்த்வாரா பகுதியில் 3 பூனைகளுக்கும் ஒரு பறவைக்கும் தீவிர பறவை காய்ச்சலை ஏற்படுத்தும் H5N1 வைரஸ் தொற்று ஏற்பட்டுள்ளது. பூனைகளுக்கும் பறவை காய்ச்சல் ஏற்பட்டுள்ளதால் வீட்டு விலங்குகளை வளர்க்கும் 65 பேருக்கு பறவை காய்ச்சல் சோதனை நடத்தப்பட்டது. இவர்கள் யாருக்கும் வைரஸ் தொற்று ஏற்படவில்லை என்று மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பறவை காய்ச்சல் பாதிப்புக்குள்ளான பூனைகள் கோழி இறைச்சியை சாப்பிட்டுள்ளன. இதன் மூலம் கோழிப்பண்ணையை உள்ளடக்கிய இறைச்சி சந்தையை H5N1 வைரஸ் தொற்று தொடங்கிய இடமாக அடையாளப்படுத்தப்பட்டது. தொற்று பரவலை கட்டுப்படுத்த பறவை காய்ச்சல் பாதிப்புக்குள்ளான 758 கோழிகள் அழிக்கப்பட்டுள்ளன. இறைச்சி சந்தை 21 நாட்களுக்கு மூடப்பட்டுள்ளது. நிலவை இதுவரை நாம் பார்த்திராத வகையில் படம் பிடிக்கப்பட்ட வீடியோவை நாசா வெளியிட்டுள்ளது. அமெரிக்காவைச் சேர்ந்த ஃபயர்ஃப்ளை ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தின் ப்ளூ கோஸ்ட் விண்கலம் நிலவை மிக நெருக்கமாக சென்று படம் பிடித்துள்ளது. நிலவை ஆய்வு செய்வதற்காக நாசா அனுப்பிய இந்த விண்கலம் எடுத்த படத்தில் நிலவின் மீது இருக்கும் பள்ளங்கள், வெடிப்புகள் மிக தெளிவாக காணப்படுகிறது. நிலவின் வடகிழக்கு பகுதியில் அமைந்துள்ள மாரே கிரீசியம் பகுதியில் ப்ளூ கோஸ்ட் விண்கலம் வரும் ஞாயிறன்று தரையிறங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகளிர் தினத்தையொட்டி புதிய தலைமுறை சார்பில் பெண்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி என்ஜிஎம் கல்லூரியில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியை எண்ணம்போல் வாழ்க்கை அறக்கட்டளை இணைந்து நடத்தியது. தற்கால சமூகத்தில் பெண்கள் சந்திக்கும் சவால்கள் குறித்தும் அதனை எதிர்கொள்ள செய்ய வேண்டியவை பற்றியும் இந்நிகழ்ச்சியில் எடுத்துரைக்கப்பட்டது. இந்த சமூகத்தினுடைய போக்குகள் இவங்க எல்லாம் பேசுவதற்கான காரணம் ஒரு 1000 ஆண்டுகளுக்கான நீட்சி தான். நம்ம எப்படி இனி இந்த உலகத்தில் சக்ஸஸ் பண்ணணும், எப்படி நான் கடந்து செல்லணும், பெண்களும் முன்னேறணுக்கான விஷயங்கள் இந்த கருத்தரங்களை பெண்கள் அனைவருக்கு கிடைச்சது. அனைவரும் அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க நம்புகிறோம். இதில் பங்கேற்ற மாணவ மாணவிகள் விழிப்புணர்வு நிகழ்ச்சி தங்களுக்கு பெரும் உத்வேகத்தை அளிப்பதாக தெரிவித்தனர். இந்த செஷன் எங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இதிலிருந்து நாங்கள் இந்த பொண்ணுங்களுக்கு ஏற்படக்கூடிய சேலஞ்சஸ் பற்றி சொன்னாங்க. அதிலிருந்து எப்படி வெளியே வரலாம் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க. பெண்களுடைய மதிப்பு பெண்களுக்கே தெரிய மாட்டேது. இந்த நிகழ்ச்சி மூலயமா நான் நிறைய கற்றுக்கிட்டோம். செல்ஃப் கான்ஃபிடென்ட் எல்லாமே வந்துச்சு. சரௌண்டிங்ஸில் மட்டும் இல்லாமல் ஈவன் அவங்களோட ஹோம் பிளேஸில் கூட எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி வெளியே வராங்க, அதெல்லாம் எப்படி டேக்கிள் பண்ணி வரணும் அப்படிங்கிறத இங்கே சீஃப் கெஸ்ட் எல்லாம் ரொம்ப என்கரேஜ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொன்னாங்க. ரொம்ப தேங்க்யூ இந்த மாதிரி ஒரு செஷனை அரேஞ்ச் பண்ணது. ஈஷா யோகா மையம் இனி வரும் காலத்தில் எந்த கட்டுமானம் கட்டினாலும் முன்கூட்டியே மாநில அரசிடம் அனுமதி பெற வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஈஷா மையத்துக்கு எதிராக தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழ்நாடு அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் ஈஷா யோகா மையம் காப்பு காடுகள் அருகில் உள்ளது, இதன் கட்டுமான விதிமீறலை கண்டும் காணாமல் இருக்க முடியாது என்பதால் மேல்முறையீடு செய்துள்ளோம் என்றனர். மேலும் உடனடியாக கட்டடங்களை இடிக்க நடவடிக்கை எடுக்கப் போவதில்லை, முதலில் முறையாக ஆய்வு செய்வோம் என்றும் தெரிவித்தனர். இதனையடுத்து நீதிபதிகள் சட்டத்தின் பார்வையில் அனைவரும் சமமே, எனவே எந்த விதிமீறலுக்கும் சலுகை அளிக்க முடியாது, சுற்றுச்சூழல் விதிமீறல் தொடர்பாக உயர்நீதிமன்றம் உரிய கருத்துக்களை முன்வைத்துள்ளது, எனவே இதில் நாங்கள் தலையிட வேண்டிய தேவையில்லை என்று கூறி வழக்கை முடித்து வைத்தனர். சிலம்பு எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட ரயில்களில் கூடுதல் பெட்டிகள் இணைக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் பயணிகள் வசதிக்காக தாம்பரம் முதல் செங்கோட்டை மற்றும் நாகர்கோவில் வரை இயக்கப்படும் ரயில்களில் சோதனை முறையில் ஜூன் மாதம் வரை கூடுதல் பெட்டிகள் இணைக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. அதன்படி ஒரு 2 அடுக்கு ஏசி, 2 3 அடுக்கு ஏசி பெட்டிகளும் 2 படுக்கை வசதி மற்றும் ஒரு பொது பெட்டியும் கூடுதலாக இணைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயணிகள் வரவேற்பை பொறுத்து கூடுதல் பெட்டிகள் நிரந்தரமாக இணைக்கப்படுவது குறித்து முடிவு எடுக்கப்படும் என்றும் தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே தேவியானந்தல் கிராமத்தில் உள்ள மதுக்கடையை மூடக்கோரி சாலை மறியலில் ஈடுபட்ட பெண்கள் டாஸ்மாக் கடையின் இரும்பு கதவுகளை அடித்து உடைத்தனர். டாஸ்மாக் கடையால் இப்பகுதியில் நடந்து செல்லக்கூட முடியாத நிலை இருப்பதாக அவர்கள் ஆதங்கம் தெரிவித்தனர்.
துறை சார்ந்த அலுவலர்களிடம் பேசி கடையை மூட நடவடிக்கை எடுப்பதாக திருநாவலூர் காவல்துறையினர் நடத்திய பேச்சுவார்த்தையின் பேரில் போராட்டம் கைவிடப்பட்டது. பெண்களின் போராட்டத்தால் உளுந்தூர்பேட்டை கடலூர் சாலையில் 1 மணி நேரத்திற்கும் மேல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சிலம்பரசனின் 50வது படத்தை தான் இயக்குவதற்கு இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா தான் காரணம் என இயக்குநர் தேசிங்கு பெரியசாமி தெரிவித்துள்ளார். 2020ஆம் ஆண்டில் கவனம் பெற்ற கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படத்தை இயக்கியவர் தேசிங் பெரியசாமி. இவர் சிலம்பரசனின் 50வது படத்தை இயக்கவுள்ளார். படம் கைவிடப்படும் நிலையில் இருந்ததாகவும் யுவனை சந்தித்த பிறகுதான் எல்லாம் மாறியதாக தேசிங் பெரியசாமி தெரிவித்துள்ளார். தமிழ் சினிமாவில் உருவாகும் 3 முக்கிய படங்களின் முன்னணி கதாபாத்திரமாக கமிட் ஆகியிருக்கிறார் நடிகை பூஜா ஹெக்டே. முகமூடி படத்தின் மூலமாக அறிமுகமான பூஜா பீஸ்ட் படத்தில் விஜய்க்கு ஜோடியாக நடித்தார். அதன் பிறகு தமிழில் பட வாய்ப்புகள் இல்லாமல் இருந்த பூஜா விஜய், சூர்யா, ரஜினியின் படங்களில் கமிட் ஆகியுள்ளார். விஜயுடன் ஜனநாயகன், சூர்யாவின் ரெட்ரோ படங்களில் பூஜா ஹீரோயினாக நடித்து வருகிறார். ரஜினியின் கூலி படத்தில் ஒரு பாடலுக்கு நடனமாட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது.